கடற்கரையில் 10 கிலோ எடை கொண்ட அரிய வகை ஆமைகள் உயிரிழந்து கரை ஒதுங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கோவளம் கடற்கரையில் உள்ள ப்ளூ பீச் பகுதியில் சுத்தமான கடற்கரை என்பதால் சனி ஞாயிறு விடுமுறை மற்றும் விசேஷ நாட்கள் விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் படையெடுத்த வண்ணமாக இருந்து வந்தது. சமீப காலமாக கோவளம் கடற்கரை ப்ளூ பீச் பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. காரணம், கடற்கரை ஓரம் உள்ள கடல் நீரில் டன் கணக்கில் குப்பை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் சேர்ந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடல் நீரில் குடிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்து வந்தனர். தினம் தினம் டன் கணக்கில் குப்பைகள் சேர்வதால் அசுத்தமான தண்ணீரும் இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு இதனால் கடல் நீரில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். சமீபத்தில் பெய்த மழையின் போது குப்பை கழிவுகள் முட்டுக்காடு முகத்துவாரம் மூலமாக கடல் நீரில் கலந்தது. அதில் பல டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பை கழிவுகள் அடித்து வந்து ப்ளூ பீச் கடற்கரையில் உள்ள கடல் நீரில் கலந்ததால் குப்பை கழிவுகள் அனைத்தும் ப்ளூ பீச் கரையோரம் கரை ஒதுங்கி கடல் அலையில் சிக்கிக் கொண்டது. இதனால் தினம் தினம் முட்டுக்காடு சுற்றுலாத்துறை சார்பில் கடல் நீரிலிருந்து வெளியேறும் குப்பைகளை சுத்தம் செய்து வந்தாலும் கடல் நீரில் இருக்கும் குப்பை கழிவுகளை அப்புறப்படுத்த முடியாமல் கடல் அலைகளோடு அலைகளாக கடல் நீரிலேயே மிதந்து வருகிறது. இதனால் கடலில் வாழும் அரிய வகை உயிரினங்கள், மீன்கள், அரிய வகை ஆமைகள் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. கோவளம் கடற்கரையில் 10 கிலோ எடை கொண்ட அரிய வகை ஆமை ஒன்று உயிரிழந்து கரை ஒதுங்கியது. இதேபோல் பல்வேறு ஆமைகள் உயிரிழந்துள்ளதாகவும் அதனை ஆங்காங்கே பள்ளம் தோண்டி புதைத்து வருவதாகவும் மீனவர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாடு அரசு பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பை கழிவுகளை முகத்துவாரம் மூலம் கடல் நீருக்கு செல்லாத வகையில் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். மேடை அமைக்கும் இடத்தை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது விழா மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் சின்னையா, சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாநில அவை உறுப்பினர் தனபால் மற்றும் ராஜசேகர், பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து மேடை அமைக்கும் பணியினை பார்வையிட்டு வாகனங்கள் நிறுத்தும் இடத்தை பார்வையிட்டனர். மற்றும் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே தொடர் சாலை விபத்து, 10 பேர் படுகாயம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எடைக்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் தொடர் சாலை விபத்து ஏற்பட்டது. திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற லாரியை 46 வயதான திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் ஓட்டி வந்த போது சாரதா ஆசிரமம் மேம்பாலம் இறக்கத்தில் மைய தடுப்பில் மோதி லாரி கவிழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற
ஸ்ரீ ராஜலட்சுமி டிராவல்ஸ் பேருந்தை துரைபாண்டியன் ஓட்டி வந்தபோது சாலையில் கவிழ்ந்திருந்த லாரி அருகே வாகனத்தை நிறுத்தினார். அதன் பின்னால் வந்த எஸ்பிஎம் டிராவல்ஸ் பேருந்தும் அதனை தொடர்ந்து வந்த ஏசிஎல்எஸ் டிராவல்ஸ் பேருந்தும் மோதியதால் தொடர் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஏசிஎல்எஸ் டிராவல்ஸ் பேருந்தில் பயணம் செய்த 8 பயணிகள் மற்றும் 2 பேருந்து ஓட்டுநர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த ஓட்டுநர்கள் கிருஷ்ணராஜ், சுதாகர் ஆகியோர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பயணிகளான பாத்திமா பேகம், சிவராகினி, நிர்மலா, சௌந்தர்யா, சரண்யா, சரண், கிறிஸ்டன், பீட்டர், செல்வம் ஆகியோர் காயமடைந்தனர். இதில் பாத்திமா பேகம் என்பவருக்கு முதுகு தண்டுவடத்தில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த மற்ற அனைவரும் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பாக இடைக்கல் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொண்டாடிய வித்தியாசமான சமத்துவ பொங்கல். தை மாதம் வரக்கூடிய பொங்கல் திருநாளை தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக சித்தாமூர் அடுத்த பூங்குணம் கிராமத்தில் ஒரு கிராமமே ஒன்று கூடி பொங்கல் வைத்து கொண்டாடினர். பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் 33 ஆண்டு சினிமா துறையில் அடியெடுத்து வைத்ததை கொண்டாடும் வகையில் 33 பொருட்களான பிரிட்ஜ், கிரைண்டர், ஃபேன், நாற்காலி போன்ற பொருட்கள் குலுக்கல் பரிசாக கொடுக்கப்பட்டது. பின்பு அனைத்து கிராம மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜா, சித்தாமூர் ஒன்றிய தலைவர் துரை, அச்சரப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறிவழகன், நிகழ்ச்சியின் தொகுப்பு பூங்குணம் ஊராட்சியின் கிளைக்கழக நிர்வாகி விக்னேஸ்வரி, கார்த்திக் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் பேரிடர் மேலாண்மை மாவட்ட தலைவர் கார்த்திக் தனது பிறந்த நாளை முன்னிட்டு தினகரன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளார். இந்த மாநாட்டு திடலில் மதுராந்தகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் பேரிடர் மேலாண்மை மாவட்ட தலைவர் கார்த்திக் பார்வையிட வந்தபோது தனது பிறந்த நாளையொட்டி மரியாதை நிமித்தமாக மதுராந்தகம் சட்டமன்ற அமைப்பாளர் தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சுற்றுச்சூழல் மாவட்ட செயலாளர் ராஜா, அமைப்பு சாரா தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் விபின்ஜி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். சரியாவே பார்க்குறேன். ஓகே பண்ண
செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் நீர்த்தேக்கம் அமைப்பதற்கு மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் 5161 ஏக்கர் பரப்பளவில் 342.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையின் 6வது நீர்த்தேக்கமாக அமைய உள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவா வேலு, தாமோ அன்பரசன் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதல்வர் கோவளம் முதல் மாமல்லபுரம் வரை நீர்த்தேக்கம் அமைக்க நெம்மேலி பகுதியில் அடிக்கல் நாட்டினார். இதனால் மீனவ கிராம மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று மீனவ கிராம மக்கள் ஒருபுறம் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். செய்தியாளர் சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினர் திருப்போரூர் பாலாஜி கூறுகையில், கடந்த காலங்களில் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வீராணம் திட்டம், கிருஷ்ணா நதி திட்டம் உள்ளிட்டவை கொண்டு வந்தார். இந்த திட்டங்களின் மூலம் வெளியிலிருந்து நீர் ஆதாரம் இங்கு கொண்டு வரப்பட்டது. நெம்மேலியில் அமைக்கப்படும் நீர்த்தேக்கம் என்பது இங்கேயே நீரை தேக்கி வைத்து மக்களுக்கு வழங்கும் திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டமாகும். இது மிகவும் அவசியம். ஆனால் இந்த திட்டத்தை அரசு அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி. இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு ஐயங்கள் எழுப்பப்பட்டுள்ளது. பொதுவாக மீன்பிடி செய்யும் மீனவர்களுக்கும் பாதிப்பு உள்ளதாகவும், இதனால் திருப்போரூர் BDO அலுவலகத்தில் மீனவர்கள் அமைச்சர்களுடன் கூடிய ஆலோசனை கூட்டத்தில் எதிர்ப்பும் தெரிவித்து வந்துள்ளனர். நீர்த்தேக்கத்தின் மூலம் தேக்கி வைக்கக்கூடிய நீர் உப்புத்தன்மை கொண்டதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா போன்ற சோதனைகள் செய்யப்படாமலேயே இந்த திட்டம் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதியன்று கடிதம் மூலம் நீர்வளத்துறை தலைமை பொறியாளரிடம் வழங்கியும் எந்த பதிலும் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். உப்பளமாக கிடந்த நிலத்தில் 34 கிலோமீட்டர் நீளமான கரையுடன் 1.655 TMC கொள்ளளவு கொண்டதாய் இந்த நீர்த்தேக்கம் உருவாகப் போகிறது. அவசியமான திட்டம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது அலுவலர்கள் அதை முறையாக செயல்படுத்த வேண்டியது அவருடைய. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றி கழகம் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பாலன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பாலன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குளிர்காலம் தொடங்கி நிலவி வருவதால் குளிரில் தத்தளிக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு சொட்டர், பனியன், காது அடைப்பான், போர்வை, மஃப்ளர், துண்டு உள்ளிட்டவைகளை 50க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து பொருட்களை பெற்றுக்கொண்ட ஏழை எளிய மக்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிறந்தநாள் காணும் பாலன் நீண்ட காலம் நலமுடன் வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தினர். தொடர்ந்து இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழக மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பிறந்தநாள் நிகழ்வை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் இணைந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். உளுந்தூர்பேட்டையில் 16 வார்டில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலப் போட்டிகள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி 16வது வார்டு பகுதியில் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரும் நகரமன்ற உறுப்பினருமான கலா சுந்தரமூர்த்தியின் ஏற்பாட்டில்
திமுக துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொங்கல் திருநாளில் கோலப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் அங்கையர் கண்ணி கலந்து கொண்டு கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், நகரமன்ற உறுப்பினர் மாலதி ராஜலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கனிமொழி அக்காவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். வந்து கலந்து மகிழ்ச்சி. எல்லாத்துக்குமே பரிசு உண்டு. இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. நன்றி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மாபெரும் கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மாபெரும் கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாமை வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் தலைமையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவம் நடைபெற்றது. இதில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர் அருண் தலைமையிலான மருத்துவ குழுவினர் 300க்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை செய்து கண்ணாடிகளை வழங்கினர். இதில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முருகேசன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள், தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள், பணியாளர்கள், அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் ஏயில் கிராமத்தில் அம்பேத்கர் கிரிக்கெட் கிளப் நடத்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மொழி ராஜதத்தன் முதலாம் நினைவு கோப்பை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் ஏயில் கிராமத்தில் அம்பேத்கர் கிரிக்கெட் கிளப் நடத்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மொழி ராஜதத்தன் முதலாம் நினைவு கோப்பை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் அணி பொருளாளர் அருண் தத்தன் முதல் பரிசினை தச்சாம்பாடி கிரிக்கெட் அணியினருக்கும், 2வது பரிசினை ஏயில் கிரிக்கெட் அணியினருக்கும், 3வது பரிசினை மேல்மலையனூர் கிரிக்கெட் அணியினருக்கும், 4வது பரிசினை வேலந்தாங்கல் கிரிக்கெட் அணியினருக்கும் வழங்கினார். இதில் ஏயில் ஒன்றிய குழு உறுப்பினர் செந்தாமரை கெம்பீரம், பெருவளூர் வழக்கறிஞர் லோகநாதன், ஏயில் சங்கர், வழக்கறிஞர் விஜயகுமார் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த 14ஆம் தேதி முதல் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் 35க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் விளையாட்டை மட்டுமே கிரிக்கெட் விளையாடுறதோட விடாம உங்க கிராமத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு ஒரு மரக்கன்று வைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு பசங்களுக்கு ஏதாவது சொல்லி தர்றதோ, ஏதாவது நீங்க உங்களுக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ண முடியுமா, இல்லை நீங்க சென்னையில எவ்வளவு விஷயங்களை பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல கிடைக்காத எத்தனையோ விஷயங்கள் வந்து அங்க உங்களுக்கு டெக்னாலஜி